அல் குர்ஆன் பற்றி அல்லாஹ் கூறுகிறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும், வஷிஃபாஉன் லிமா ஃபீ சுதூர், உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும், வஹுதா வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறைநம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அன்பானவர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் தன்னுடைய அறிவுரைன்னு சொல்கிறான். நாம் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்வோம், பெரியோர்கள் சிறியவர்களுக்கு அறிவுரை செய்வாங்க. எதற்காக? அந்த அறிவுரையை அவங்க கேட்டு அதன்படி நடக்கணும், நடந்தால் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், அதுக்காகத்தானே. அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் இந்த அறிவுரையாக வேதத்தை வழங்கியிருக்கான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னே நம்மில் பலருக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி அதன்படி நாம் நடக்க முடியும்? அடுத்ததாக இந்த குர்ஆனை அல்லாஹ் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி என்கிறான். உடலில் ஒரு நோய் ஏற்பட்டால் அதை சரி செய்ய மருத்துவரை அணுகின்றோம். நம் உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்கள், மனக்குழப்பங்கள், இவை எல்லாவற்றுக்கும் நிவாரணத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனில் வைத்திருக்க, இந்த மனிதர்களோ இசை, மது, சுற்றுலாக்கள் என ஏதேதோ விஷயங்களில் செலவழித்து தேடி அலைகின்றனர். மேலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் தனது அருள் நேர்வழி என கூறுகிறான். ஓதாமல் விட்டவரின் உள்ளத்தை விட்டு இந்த குர்ஆன் கட்டப்பட்ட ஒட்டகம் விரண்டோடுவதைப் போல ஓடிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த குர்ஆன் ஓதியவருக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும், அதன் பரிந்துரை ஏற்கப்படும். இந்த குர்ஆனை தமக்கு முன்னால் வைத்தவரை அது சொர்க்கத்தில் சேர்க்கும், தம் முதுகுக்கு பின்னால் எரிந்தவரை அது நரகில் சேர்க்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த குர்ஆனை ஓதி மறந்து விடுவதை நாம் ஒரு பாவமாகவே கருதுவதில்லை. அல் குர்ஆனை மறவாமல் இருக்கவும், அதன்படி வாழவும், தினமும் அதிலிருந்து சில பக்கங்களை வாசித்து அதன் வழி நடந்து மறுமையில் வெற்றி பெறுவோம்.